ஒரு ஜாதகத்தையே பார்க்காம அவருக்கு பேர் வந்து திருன்னு பேர் வச்சுருக்குறாங்க, சரிங்களா? அப்போ திருவாசகம்னு பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். எப்படி குழப்பம் ஏற்படலாம்? ஒன்று 29-30 வயசுக்கு மேலே ஆயிரம் கல்யாணம் ஆகிறதுக்கு, கடைசி வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பார். 22 வயசுலேருந்து பொண்ணு பார்ப்பாங்க, கடைசி வரைக்கும் கிடைக்காம 29-30 வயசு ஆகி கல்யாணம் ஆகும். சிலருக்கு வந்து 24-25 வயசில் கல்யாணம் ஆயிரும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடையிலேயே வந்து ஃபேமிலி பிரேக்கப் ஆகிற அளவுக்கு போயிடும். நிறைய பேர் இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே விட்டுட்டு ஃபாரின் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைனா டிவோர்ஸ் தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம். இங்கேருந்து மிலிட்டரிக்கு போயிடலாம், ஃபாரின் போயிடலாம், அல்லது 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க, இவங்களுக்குள்ள அந்யூன்யம் இல்லாமல் போயிடலாம், குழந்தை பிறப்பு இல்லாமல் போயிடலாம். ஆக மொத்தத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒரு இல்லறத்தை நடத்துவதற்கான தகுதியை இழந்து விடுவார்கள். அப்போ இப்போ எப்படி சுக்கிரன் பவராகும் பொழுது என்ன பலனை கொடுக்குதோ அந்த பலன் இவருக்கு சுக்கிரனுடைய பேர் இருப்பதால் வந்து விடுது. வெள்ளையப்பன் ஒருத்தருக்கு பேர் இருக்கும், வெள்ளையன்னு பேர் இருக்கும். வெள்ளைங்கிறது வந்து சுக்கிரனுடைய பேர். அப்போ வெள்ளையப்பன், வெள்ளையன், வெள்ளைச்சாமி இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆயிரும்?